வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது 2026ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் மிக முக்கியமான மற்றும் விறுவிறுப்பான போட்டியான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான 67வது லீக் போட்டியின் முழுமையான ஆட்ட விவரத்தை தான். மே 22, 2026 அன்று ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்த பிரம்மாண்டமான ஆட்டம் அரங்கேறியது. புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிப்பதற்கான கடுமையான போட்டி நிலவி வந்த சூழ்நிலையில் இந்த ஆட்டம் இரு அணிகளுக்கும் மிக முக்கியமானதாக அமைந்தது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் இருந்தாலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே சன்ரைசர்ஸ் அணியால் முதல் 2 இடங்களுக்குள் நுழைய முடியும் என்ற கட்டாயம் இருந்தது. இந்த மாபெரும் போட்டியின் டாஸ் சுண்டப்பட்ட போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கம்மின்ஸ் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தொடக்க வீரர்களாக அதிரடி நாயகன் டிராவிஸ் ஹெட் மற்றும் இளம் புயல் அபிஷேக் சர்மா ஆகியோர் களமிறங்கினார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் பந்துவீச்சை தொடங்குவதற்காக ஐபிஎல் வரலாற்றில் மிகச்சிறந்த பந்துவீச்சாளர்களில் ஒருவரான புவனேஸ்வர் குமார் பெங்களூரு அணிக்காக பந்தை கையில் எடுத்தார். தொடக்கம் முதலே எந்தவிதமான தயக்கமும் இன்றி சன்ரைசர்ஸ் பேட்ஸ்மேன்கள் அதிரடியை தொடங்கினார்கள். குறிப்பாக புவனேஸ்வர் குமார் வீசிய முதல் 2 ஓவர்களிலேயே 25 ரன்களை குவித்து பெங்களூரு அணிக்கு அதிர்ச்சி கொடுத்தனர். டிராவிஸ் ஹெட் தனது வழக்கமான பாணியில் பவுண்டரிகளை விளாசத் தொடங்கினார். ரசிக் சலாம் பந்துவீச்சில் தொடர்ச்சியாக 3 பவுண்டரிகளை அடித்த டிராவிஸ் ஹெட் மிகவும் ஆபத்தான நிலைக்குச் சென்றார். ஆனால் அதே ஓவரில் ரசிக் சலாம் வீசிய ஒரு துல்லியமான யார்கர் பந்தில் டிராவிஸ் ஹெட்டின் ஆப் ஸ்டம்ப் பறந்தது. அவர் 16 பந்துகளில் 5 பவுண்டரிகளுடன் 26 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். டிராவிஸ் ஹெட் ஆட்டமிழந்தாலும் மறுமுனையில் அபிஷேக் சர்மா காட்டடி அடித்துக் கொண்டிருந்தார். அவர் 22 பந்துகளில் 4 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்சர்களுடன் 56 ரன்கள் என்ற அபாரமான ஸ்கோரை பதிவு செய்தார். இதன் பிறகு களத்தில் இணைந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இஷான் கிஷன் மற்றும் அதிரடி மன்னன் ஹென்ரிக் கிளாசன் ஆகியோர் ஆட்டத்தின் போக்கையே முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். தொடக்கத்தில் சற்று நிதானமாக ஆடிய கிளாசன் அதன் பிறகு விஸ்வரூபம் எடுத்தார். உலகின் தலைசிறந்த வேகப்பந்து வீச்சாளரான ஜோஷ் ஹேசில்வுட் வீசிய ஒரே ஓவரில் 27 ரன்களை விளாசி மைதானத்தை அதிர வைத்தார். ஹென்ரிக் கிளாசன் வெறும் 24 பந்துகளில் 2 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்சர்களுடன் 51 ரன்கள் எடுத்து குருணல் பாண்டியா பந்துவீச்சில் டீப் மிட் விக்கெட் திசையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். கிளாசன் ஆட்டமிழந்த பிறகு களமிறங்கிய இளம் வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி பெங்களூரு பந்துவீச்சாளர்களை சற்றும் விட்டு வைக்கவில்லை. இஷான் கிஷன் ஒருபுறம் பவுண்டரிகளை விரட்ட நிதிஷ்குமார் ரெட்டி சிக்சர்களாக பறக்கவிட்டார். இஷான் கிஷன் 46 பந்துகளில் 8 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்சர்களுடன் 79 ரன்கள் குவித்து அசத்தினார். இன்னிங்ஸின் இறுதிப்பகுதியில் நிதிஷ்குமார் ரெட்டி வெறும் 12 பந்துகளில் 1 பவுண்டரி மற்றும் 3 சிக்சர்களுடன் ஆட்டமிழக்காமல் 29 ரன்கள் எடுத்தார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 255 ரன்கள் என்ற இமாலய இலக்கை அடைந்தது. ரசிக் சலாம் 4 ஓவர்களில் 52 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சுயாஷ் சர்மா மற்றும் குருணல் பாண்டியா தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினர். 256 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி களமிறங்கியது. இந்த போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெறாவிட்டாலும் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களுக்குள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள 166 ரன்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. வெங்கடேஷ் ஐயர் வெறும் 19 பந்துகளில் 4 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்களுடன் 44 ரன்கள் குவித்து அபாயகரமான வீரராக மாறிக்கொண்டிருந்த நேரத்தில் சன்ரைசர்ஸ் அணியின் பந்துவீச்சாளர் ஈஷான் மலிங்கா ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தினார். அவர் தனது அற்புதமான பந்துவீச்சின் மூலம் வெங்கடேஷ் ஐயர் மற்றும் 14 பந்துகளில் 21 ரன்கள் எடுத்திருந்த தேவ்தத் படிக்கல் ஆகிய இருவரையும் வீழ்த்தி பெங்களூரு அணிக்கு இரட்டை அதிர்ச்சி கொடுத்தார். அடுத்து களமிறங்கிய நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி 11 பந்துகளில் 2 பவுண்டரிகளுடன் 15 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதார் பொறுப்பை தன் தோள்களில் சுமந்தார். அவருக்கு துணையாக பேட்டிங் வரிசையில் முன்னேற்றம் பெற்று 5வது இடத்தில் களமிறங்கிய குருணல் பாண்டியா மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த ஜோடி சீரான முறையில் ரன்களை குவித்து அணியின் ஸ்கோரை உயர்த்தியது. பேட் கம்மின்ஸ் வீசிய ஓவரில் ரஜத் படிதார் பவுண்டரி அடித்து பெங்களூரு அணி புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களை உறுதி செய்வதற்கான 166 ரன்கள் என்ற இலக்கை கடக்க உதவினார். ரஜத் படிதார் 39 பந்துகளில் 6 பவுண்டரிகள் மற்றும் 1 சிக்சருடன் 56 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இறுதி ஓவர்களில் குருணல் பாண்டியா மற்றும் இம்பேக்ட் பிளேயராக களமிறங்கிய டிம் டேவிட் ஆகியோர் போராடினார்கள். ஆனால் சன்ரைசர்ஸ் அணியின் சிறப்பான பந்துவீச்சு
குறிப்பாக ஈஷான் மலிங்கா மற்றும் ஷாகிப் உசேன் ஆகியோரின் கட்டுக்கோப்பான பந்துவீச்சு பெங்களூரு அணியின் ரன் வேகத்தை வெகுவாக குறைத்தது. டிராவிஸ் ஹெட்டும் பந்து வீசி ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார். 20 ஓவர்கள் முடிவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 200 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 55 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்தது. பந்துவீச்சில் சன்ரைசர்ஸ் அணியின் ஈஷான் மலிங்கா 4 ஓவர்களில் 33 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றாலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தங்களுக்கு தேவையான 166 ரன்களை கடந்ததால் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைந்தது. லீக் சுற்றின் முடிவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய 3 அணிகளும் தலா 18 புள்ளிகளை பெற்றிருந்தன. ஆனால் நெட் ரன் ரேட் அடிப்படையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி +0.783 என்ற விகிதத்துடன் முதலிடத்தையும், குஜராத் டைட்டன்ஸ் அணி +0.695 என்ற விகிதத்துடன் இரண்டாவது இடத்தையும் பிடித்தன. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி +0.524 என்ற நெட் ரன் ரேட் உடன் மூன்றாவது இடத்தை மட்டுமே பிடிக்க முடிந்தது. சன்ரைசர்ஸ் அணி 55 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றும் முதல் 2 இடங்களுக்குள் வர முடியாதது அந்த அணி ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை அளித்தாலும் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா மற்றும் கிளாசன் ஆகியோரின் அற்புதமான பேட்டிங் அனைவரையும் கவர்ந்தது. இந்த போட்டி IPL 2026 தொடரின் மிகச்சிறந்த மற்றும் அதிக ரன்கள் குவிக்கப்பட்ட போட்டிகளில் ஒன்றாக வரலாற்றில் இடம் பிடித்தது. மீண்டும் ஒரு சிறப்பான கிரிக்கெட் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.